இன்டர்நெட்ல வைரல் ஆகிற பேய் கதைகள் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? நாம இன்னைக்கு பார்க்க போறதும் அப்படி ஒரு கதை தான். இது உண்மையிலேயே நடந்ததா இல்ல ஒரு சூப்பரான நகரத்து கதையான பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. வாங்க இந்த மர்மமான விஷயத்துக்குள்ள போலாம். முதல்லயே ஒரு பெரிய கேள்வி வருது பாருங்க. சிங்கப்பூர் மாதிரி ஒரு ஹைடெக் சிட்டி, அங்க இருக்கிற எம்ஆர்டி சிஸ்டம் உலகத்திலே ரொம்ப அட்வான்ஸ்ட். அப்படி ஒரு இடத்துல ஒரு பேய் இருந்ததா சொன்னா நம்ப முடியுமா? இது எப்படி சாத்தியம்? இதுல ஏதாவது உண்மை இருக்கா இல்ல முழுக்க முழுக்க கற்பனையா? வாங்க பார்க்கலாம். சரி, இந்த சம்பவம் எங்க எப்போ நடந்ததுன்னு ஒரு சீன் செட் பண்ணிடுவோம். இடம் சிங்கப்பூர் எம்ஆர்டி. வருஷம் 2018. நேரம் ராத்திரியோட கடைசி ரயில். அதாவது எல்லாம் முடிஞ்சு ஊரே அடங்கின நேரம். இந்த மாதிரி டீடைல்ஸ் தான் ஒரு கதைக்கு ஜீவனை கொடுக்குது. இப்போ கதையோட மைய புள்ளிக்கு வருவோம். இந்த முழு சம்பவத்தையும் நேர்ல பார்த்ததா சொல்லப்படுற அந்த செக்யூரிட்டி கார்டு அவரோட பார்வையிலிருந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். அது ஒரு சாதாரண இரவு பணி தான். ஆனா அதுக்கப்புறம் அது சாதாரணமாவே இல்ல. அந்த செக்யூரிட்டி கார்டு முதல்ல கவனிச்ச விசித்திரமான விஷயம் இதுதான். ரயில் பெட்டி முழுக்க காலியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு சீட்ல மட்டும் யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உக்காந்து எழுந்தா எப்படி ஒரு அழுத்தம் இருக்குமோ அப்படி இருந்திருக்கு. சும்மா யோசிச்சு பாருங்க. தனியா இருக்கிற ஒரு பெட்டியில இத பார்த்தாலே கொஞ்சம் திகிலா இருக்கும்ல. சரி, இத பார்த்ததும் அந்த கார்டு என்ன செஞ்சாரு? அவர் உடனே பயந்து ஓடல. ரொம்ப முறையா விசாரிச்சிருக்காரு. முதல்ல இது ஒரு ரெகுலர் செக். அப்புறம் அந்த சீட் அமைக்கத்தை பார்க்கறாரு. என்னடா இதுன்னு யோசிச்சு, சரி சிசிடிவில என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு முடிவு பண்றாரு. ஆனா அங்க அவர் பார்த்ததுதான் அவரால நம்பவே முடியாத ஒரு விஷயம். இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். சிசிடிவி கேமரா பதிவை ரிவைண்ட் பண்ணி பார்க்கறாரு. முதல்ல ஒண்ணுமே தெரியல. ஆனா அப்புறம் ஒரு மங்கலான வெள்ளை நிற நிழல் மாதிரி ஒரு உருவம் மெதுவா தோன்றி கரெக்டா அந்த சீட்ல உட்காருது. இதுதான் இந்த முழு கதைக்கும் ஆதாரமா சொல்லப்படுற விஷயம். அந்த உருவம் தெரிஞ்சதோட மட்டும் பிரச்சனை முடியல. எல்லாம் இன்னும் மோசமாகுது. திடீர்னு ரயில் கதவெல்லாம் டமார்னு மூடிக்குது. பெட்டிக்குள்ள இருந்த லைட் எல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது. இதுக்கு மேல அவரோட போன்ல சிக்னலும் கட் ஆகிடுது. யோசிச்சு பாருங்க, நடு ராத்திரி தனியா ஒரு ரயில் பெட்டிக்குள்ள மாட்டிட்டு இந்த நிலைமையில இருந்தா எப்படி இருக்கும்? கதையோட உச்சக்கட்டம் இல்ல பயத்தோட உச்சக்கட்டம் இதுதான். அந்த காடு எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்யும்போது காது பக்கத்துல யாரோ மெதுவா போகாதே அப்படின்னு சொன்ன மாதிரி கேட்டிருக்கு. இது ஒரு உருவத்தை பார்த்ததோட நிக்கல, அது தன்னோட பேச முயற்சி பண்ணதா அவர் உணர்ந்த தருணம் அது. சரி, ஒரு நிமிஷம். இதுவரைக்கும் கேட்டது அந்த காரோட தரப்பு கதை. இப்போ கொஞ்சம் சந்தேக கண்ணோட இந்த விஷயத்தை அணுகுவோம். ஒரு கதைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் அதுவே காணாம போனா என்னாகும்? இங்கதான் இந்த கதையில இருக்கிற மிகப்பெரிய ஓட்டையே இருக்கு. ஒரு பக்கம் நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு நேரடி சாட்சியம், அதாவது வெள்ள நிழல் மெதுவான குரல்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது நிரூபிக்க முடியுமான்னு பார்த்தா எதுவுமே இல்ல. அந்த சிசிடிவி பதிவு அடுத்த நாளே அதிகாரப்பூர்வமா நீக்கப்பட்டுருச்சு. இது ரொம்ப வசதியா இருக்குல்ல? அந்த சம்பவத்துக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு பாருங்க. சம்பந்தப்பட்ட அந்த செக்யூரிட்டி கார்டு உடனே வேலையை விட்டு நின்னுட்டாரு. கதையை நிரூபிக்கக்கூடிய ஒரே ஆதாரமான சிசிடிவி பதிவும் அழிக்கப்பட்டு விட்டது. இது கதையை நம்புறவங்களுக்கு இன்னும் சந்தேகத்தை அதிகப்படுத்துது. ஒருவேளை உண்மையா மறைக்க இப்படி செஞ்சாங்களா? இல்ல அந்த கார்டு பயந்து போய் வேலையை விட்டாரா? சரி, ஆதாரம் இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி கதைகள் அழிஞ்சு போறதில்ல. அதுக்கு பதிலா அது ஒரு நாட்டுப்புற கதையா, அதாவது ஒரு லெஜெண்டா மாறுது. அது எப்படி நடந்ததுன்னு இப்ப பார்க்கலாம். ஆதாரம் இருக்கோ இல்லையோ, ஆனா இந்த கதை இன்னைக்கும் அங்க வேலை செய்யற ஊழியர்கள் மத்தியில ஒரு கிசுகிசுப்பா பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. வாய் வழியா பரவுற கதைகளுக்கு ஆதாரம் எதுக்கு, இல்லையா? இப்போ இந்த நகரத்து கதை, அதாவது அர்பன் லெஜெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி அமானுஷ்ய கதைகளுக்கு இது ஒரு சரியான விளக்கம். கேட்கறதுக்கு உண்மை மாதிரி இருக்கும். ஆனா எங்க ஆரம்பிச்சது, யாரு பார்த்ததுன்னு உறுதியான ஆதாரம் எதுவுமே இருக்காது. ஆனா அது மனிதர்கள் கிட்ட பரவிட்டுட்டே இருக்கும். இந்த கதையோட உண்மையான தாக்கம் இதுதான். இது நிஜமோ பொய்யோ, ஆனா அது மக்களோட நடத்தையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு எழுதப்படாத விதியா மாறிடுச்சு. கடைசி ரயில்ல பயணம் செஞ்சா அந்த குறிப்பிட்ட சீட்ல மட்டும் யாரும் உட்காராதீங்க. ஆக இது நிஜமா கதையாங்கிறத விட முக்கியமான கேள்வி இதுதான். இந்த மாதிரி கதைகள் நம்ம மனசுக்குள்ள ஒரு சின்ன பயத்தையும் சந்தேகத்தையும் விதைச்சிடுது. இப்ப நான் உங்களை கேட்கிறேன், ஒருவேளை நீங்க ஒரு நாள் ராத்திரி கடைசி ரயில்ல போறீங்க. ஒரே ஒரு சீட் தான் காலியா இருக்கு. உங்க அறிவு இது வெறும் கதைன்னு சொல்லலாம். ஆனா உங்க மனசு ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாம அந்த சீட்ல உட்காருமா? யோசிச்சு பாருங்க.